கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றோம்? இன்னைக்கும் நம்மளுக்கு நம்ம மத்தியில் அவர் அதிசயங்களின் தேவனாகவும் அற்புதத்தின் தேவனாகவும் இருந்து நம்மளை கிருபையாய் வழி நடத்திட்டு வர்றாரு. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணியை போல காத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வாரம் முழுவதும் என்னை காத்தாருன்னு சொல்லி? ஆமென். கர்த்தர் நம்மளை கிருபையாய் காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். நமக்கு உண்டான நெருக்கத்திலிருந்து நம்மளை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வருகிற தேவன். அது எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த வருஷம் விசாலத்தின் ஆண்டு என்று கர்த்தர் சொன்னது அது பொய் அல்ல. ஆமென். ஒரு விசாலத்தில் கொண்டு வந்து நம்மளை நிறுத்தியிருக்கிறாரு. இன்னும் ஒரு வேளை நெருக்கத்தில் நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய சபையின் மக்கள், அல்லது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் நெருக்கத்திலேயே இருப்போமே என்றால் அதை கர்த்தர் நிச்சயமாக நம்மளை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருவருடைய நெருக்கமும் வித்தியாசமான நெருக்கங்கள். யோனாவுக்கு ஒரு நெருக்கம் உண்டாச்சு. அந்த யோனா 2ஆம் அதிகாரத்தில் 2ல் பார்த்தோன்னா அந்த நெருக்கத்திலிருந்து யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவனை விடுதலையாக்கி அவனை ரட்சித்தார். அந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியில கொண்டு வந்தார். அதே தேவன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நம்மளையும் நம்மளுடைய காரியங்களை நம்ம திரும்பி பார்க்கும் போது அநேக நெருக்கங்கள், தாவீதுக்கு வந்த நெருக்கங்கள் இன்னும் வேற விதமாக இருந்துச்சு. தாவீதின் நெருக்கம் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. யோனா 2:2 வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டேன். கூக்குரல் இடும்போது நம்மளுடைய சத்தத்தை அவர் கேட்குறாரு. கேளாதவர் போல் அவர் இல்லவே இல்லை. அதே தான் தாவீதும் சொல்லியிருக்கிறாரு. அதை வாசிக்கலாம். முதலாவது சங்கீதம் 118:19 வசனம் சொல்லுது, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார்னு சொல்லி தாவீது 18 சொல்றாரு. சங்கீதம் 18. நம்ம இப்போ வாசிக்க போகிறது சங்கீதம் 18. எல்லாருமா சேர்ந்து இதை வாசிப்போம். சங்கீதம் 18 1லேருந்து 17 வசனங்கள். பேஜ் நம்பர் 744, Psalm 118. சங்கீதம் 118. இந்த வசனம் சொன்னேன். சங்கீதம் 18:19 டிஸ்பிளே பண்ணுங்க. சங்கீதம் 18:19 தாவீது இப்படியாக சொல்றாரு, என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் அப்படின்னு இருக்குது. எவ்வளோ கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிற தேவன். அதனால ஒருபோதும் எந்த விதமான நெருக்கமும், ஒருவேளை நெருக்கங்கள் வித்தியாசமான ரூபத்துல வரலாம், ஆனா அதுல நம்மளை வந்து தத்தளிக்க விடுகிற தேவனே அவர் இல்லை. அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து நம்மளை விரிவாக்கத்திற்கு நேராய் நம்மளை கொண்டு வருகிற தேவனா இருக்காரு. இப்ப எல்லாருமா சேர்ந்து சங்கீதம் 118 அந்த 17 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆமேன். ஒரு முறை இந்த 17 சேர்ந்து வாசிப்போமா? ஒரு அறிக்கையோடு, விசுவாச அறிக்கையோடு, ஒரு டிக்ளரேஷனோடு இதை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த 17 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆமேன். எத்தனை பேர் இதை தைரியமாக சொல்ல முடியும்?
நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சபையாக சேர்ந்து இந்த நாளில் கூட அறிக்கையிட்டு இந்த சபையின் காரியங்களுக்காகவும் இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரும்படியாக கூட ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காய் எம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களை கிருபையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கூட்டி சேர்த்து கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எப்படி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒரே மந்தையின் மெய்ப்பனாக நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை எல்லாரையும் நடத்துகிற மெய்ப்பன் நீர் அல்லவாப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் வந்ததின்படி எல்லா நெருக்கத்திலிருந்தும் நீர் எங்களை விடுதலையாக்கினீர். எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர். எங்களை விசாலத்துல கொண்டு வந்தீர் அப்பா. அநேக காரியங்கள்ல எங்களுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக எம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கூட அறிக்கையிட்டோம் ராஜா. நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை அறிவிக்கும்படியாக எங்களை வைத்திருக்கிறீங்க. உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலையும் எங்களுடைய ஒவ்வொரு வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே, எங்களுடைய தியானங்களும் அப்பா, எங்களுடைய துதி பாடல்கள், எங்களுடைய ஆராதனை உமக்கு பிரியமுள்ளதா இருக்கும்படியாய் எங்களை ஒரு விசை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு விசை நீங்க பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் உம்மை யாரும் தரிசிக்க முடியாது கர்த்தாவே. எங்களை நீங்க கழுவி சுத்திகரிக்கும்படியாய் உம்முடைய ரத்தத்தினால எங்களை ஒரு விசை மீண்டுமாய் கழுவும்படியாய் எங்களுடைய எல்லா பாவங்களையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. தாண்டி ஒவ்வொரு மனுஷர்களும் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகாயம் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீங்க அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய சமூகத்தில் முற்றும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களோடு கூட நீர் பேசுவீராக ஆண்டவரே. நாங்கள் கேட்க போகிற சத்தியத்திற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சத்தியத்தை நீங்கள் சத்தியமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, அது எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஆண்டவரே எங்களுடைய காதுகளில் அது துணிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் அது எழுதப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, அதே போல அப்பா, நாங்கள் அதை கேட்டு ஆண்டவரே கேட்டதோடு நாங்கள் போய்விடாதபடிக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக அப்பா. இந்த சபையில தேவன் எழுந்தருளும்படியாய் ஆண்டவரே, இந்த சபையை நீங்க நிரப்பும்படியாய் அநேக மந்தையில சேராத ஆடுகள் உண்டு ஆண்டவரே. அந்த ஆடுகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து ஆண்டவரே இந்த இடத்தை விசாலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை விசாலப்படுத்துகிற தேவன், எங்களை விரிவாக்கத்திற்கு நேராய் நீங்க கொண்டு போகிற தேவன் ராஜா. ஆண்டவரே, நம்முடைய வாக்கு மாறாதது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருப்பீரே என்றால் அதை நீர் நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய கரம் உயர்ந்து இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா, எல்லா காரியத்திலும் சபையின் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய கரம் உயர்ந்திருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நீர் பராக்கிரமம் செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் முக்கு பிரியமானதாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, இன்னைக்குள்ள ஃபாஸ்டிங் ப்ரேயரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபம், எங்களுடைய விண்ணப்பம் உடைய சன்னதியில் இது எட்டத்தக்கதாய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாவீதினுடைய ஜெபம் எட்டப்பட்டது கர்த்தாவே. யோனாவின் ஜெபம் கேட்கப்பட்டது கர்த்தாவே. அதே போல எங்களுடைய ஜெபத்திற்கும் உடைய செவிகள் சாய்ந்திருப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. எல்லா துதிகன மகிமை நீங்க மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கிருபையால் என்னை
நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. உற்சாகமாய் கரங்களை தட்டி வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் இயேசு கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் இயேசு கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. காணி தந்திட நான் செழித்தோங்கிட, காணி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின்
வாழ்நாள் நித்தம் காணம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடுவோமா அர்ப்பணித்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவருடைய சத்தத்தை உயர்த்தி கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர்
நாளிலும் கூட வேத வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். நம்மளுடைய வாக்குத்தத்த வசனமாய் இந்த வருஷத்தில் நம்ம பார்த்த ஏசாயா 54 அதிகாரத்தின் 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரையை விரிவாகட்டும், தடை செய்யாதே. ஹல்லேலூயா. உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. இந்த வார்த்தை ஏதோ விசாலம் என்ற உடனே என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு செய்ய போகிறார் அப்படின்றது மாத்திரமல்ல, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார்னா அந்த பெரிய காரியத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார், உருவாக்குகிறார். நம்ம ஆரம்ப வர்ஷிப் டைம்ல பார்த்தோம், இல்ல ஆரம்ப ஜெபத்தில் பார்த்தோம், கர்த்தர் ஒரு நெருக்கத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு போய் வைத்தார். ஹல்லேலூயா. எந்த சாம்பியனாவது கோப்பையை அடிச்சுட்டு நான் வின் பண்ணாத ஒரு போட்டியில் பங்கு பெறாத ஒரு மனுஷன் கோப்பையை கையில் பிடிக்க முடியுமா? ஹல்லேலூயா. வித்தவுட் சேலஞ்ச் there is no trophy. நான் போராட்டத்துக்கே போல ஆனா நான் வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியுமா? ஆமா, சொல்ல முடியாதுல்ல. அப்போ எந்த போராட்டத்திற்கும் நாம் ஆயத்தமாயிருந்தால் விசாலத்திற்கு நேராக கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். கர்த்தர் என்னை ஒரு விரிவாக்கத்திற்கு நேராக எனக்கு ஒரு எக்ஸ்பான்ஷனை வச்சிருக்கிறார்னா அதை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் என்னை உருவாக்குனாதான் அதை நான் சரியாய் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நான் வேஸ்ட் பண்ணிடுவேன்ல. சரி, திருப்பிக் கொள்வோம். இந்த நாளிலும் கூட யோவான் 10:10 எல்லாருக்கும் தெரிந்த மனப்பாடமாய் தெரிஞ்ச ஒரு வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த உலகத்துல 2 மனிதர்கள், 2 பேர் என்ன செய்றாங்க? மனிதர்களை நோக்கி வருகிறாங்க, மனிதர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி வராங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தன் என்ன செய்யறான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றிற்கும் வரான். ஆனா நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் ஜீவன் உண்டாகவும், அது ஜீவன் உண்டாகுவது ஒன்று, பரிபூரணமாகுவது ஒன்று. அப்போ கர்த்தர் எதற்காக வந்திருக்கிறாரு? I have come to give life and life abundance. செழிப்புக்கு நேராய், abundance என்னது? நாம் ஒரு பெருக்கத்திற்கு நேராய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆனால் சத்ருவாகிய பிசாசோ நம்மிடத்திலிருந்து திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றிற்கும் என்ன செய்யல, வரல. அப்ப இந்த ஆண்டு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணம் ஆகும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். திருடன் எதை திருடுவான்? எதை திருடுவான்? ஆமா, பாருங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. எது வேல்யூபிளா அதுதான். ஒரு 100 ரூபாய் இருக்கு, ஒரு 10 ரூபாய் இருக்கு, எதை திருடன் திருடுவான்? ஆமா, எது நமக்கு வேல்யூபிளா நினைக்கிறோமோ அதை தான் திருடுறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகத்தின் காரியங்களை தான் வேல்யூவான்னு நினைக்கிறோம். உலகத்தின் காரியங்களை அவன் ஒரு நாளும் செய்யல. வேதம் இயேசுவானவர் சொல்றாரு, நீ உன்னுடைய சரீரத்தை அழிக்கிறவனுக்காக நீ பயப்படாத, உன்னுடைய ஆத்துமாவை திருட வருகிற அழிக்கிறவனுக்காக நீ என்ன செய், ஜாக்கிரதையாயிரு. அப்போ இந்த உலகத்தின் காரியங்களினால் அல்ல, அவன் நான் தேவனிடத்தில் சேருவதற்காக அநேக காரியங்களை எனக்கு தடை செய்து என்ன செய்யறான்? என்னுடைய நேரத்தை திருடுகிறான். எல்லாரும் இன்னைக்கு பிஸியா இருக்கிறோம், டைமே கிடையாது, அப்படிதான் இல்ல? யாரை கேட்டாலும் சிஇஓல இருந்து ஸ்வீப்பர் வரையும் அதுதான், டைமே கிடையாது, நேரம் இல்லை. அப்போ எதை திருடுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். 2வது, யார் எனக்கு ஜீவன் உண்டாகும்படி அது பரிபூரணம் அடையும்படி என்னை கொண்டு செல்கிறார். பரிபூரணம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்காமல் எதையும் செய்ய மாட்டார், எதையும் கொடுக்க முடியாது. காரணம், அவர் என்னை உருவாக்கிய பிற்பு, என்னை உடைத்து என்னை உருவாக்கிய பிற்பாடு அவர் உருவாக்கி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு நேராக என்னை கொண்டு செல்றார். ஏன்னா நான் அதை சரியா ஹேண்டில் பண்ணணும். இல்ல, நான் உருவாக்காத ஒரு மகன் ஒரு காரியத்தை கொடுத்தா அவன் எல்லாத்தையும் என்ன செய்வான்? இளைய குமாரனுக்கு அவனுக்குரிய எல்லா பங்கையும் பெற்றுக்கொண்டான். ஆனா என்ன செய்தான்? அவன் தேவையில்லாத வழிகளில் செலவாகிட்டான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உருவாக்காமல் கிடைக்கின்ற விரிவாக்கம் என் அழிவுக்கு நேராய் போகும். கர்த்தர் என்னை உருவாக்குவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை சுதந்தரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வாழ்வது ஏதோ நம்ம சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சு பிள்ளைங்க பேர்ல எழுதிட்டு போறதுக்கு அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய சித்தமா இருக்குது பாருங்க. அப்போ ஜீவனை கொடுக்கும்படி அது பரிபூரணம் அடையும்படி கர்த்தர் என்ன செய்றாரு? வைக்கிறார். ஆனால் நம்மை அழைத்த தேவன் சில நேரங்களில் நமக்கு எதிரடியான சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்றாரு? அனுமதிக்கிறார். பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்காத பாடம் என்ன தெரியுமா? நாம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம் பாருங்க, எதிர்கொள்ளுகிற போதுதான் நம்ம என்ன செய்வோம்? வளருகிறோம்.
ஒரே விதமான எதிர்ப்புகள் 2 நபருக்கு வந்தாலும் கூட ஒருத்தர் என்ன செய்யறான், அந்த சூழ்நிலையை கண்டு துவண்டு போறான். ஆனால் மற்றொருவனோ அதை ஸ்டெப்பிங் ஸ்டோனா எடுத்துக்கிறான். அதுதான் வித்தியாசம். பிரச்சனை ஒண்ணுதான், ஒரே போலதான் பிரச்சனை வருது. ஆனா சூழ்நிலையை கண்டு பயப்படுகிறவன் அந்த சூழ்நிலையில் என்ன செய்யறான், சோர்ந்து போறான், துவண்டு போறான். ஆனால் சூழ்நிலைகளை ஸ்டெப்பிங் ஸ்டோனா எடுத்திருக்குவன் அடுத்த ஸ்தானத்திற்கு நேராய் போறான். தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்ததில்ல. கோலியாத்தை பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் பயந்து நடுங்கினார்கள். இவனை எதிர்த்துக்கொள்ளவும் முடியாது, இந்த சூழ்நிலையில நாம் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு சிறு வாலிபனோ அவன் என்ன செய்தான், எதிர்த்து போராடி வெற்றி பெற்றான். ஹல்லேலூயா. அதான் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பிரச்சனை வரும்போது ரைஸ் அப் அண்ட் ரன் ஆர் ரைஸ் அப் அண்ட் வின். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைஸ் அப் அண்ட் ரன். ஒன்று எழுந்து ஓடு, இல்லைனா எழுந்து வெற்றி பெறு. 2 சாய்ஸ் தான். எழுந்த எல்லாரும் வெற்றி பெற முடியுமான முடியும். நம்மளுடைய வெற்றியை தீர்மானிப்பது யார் தெரியுமா? என் எதிராளி அல்ல, என்னுடைய மனபலன் தான். எதிராளி எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் கூட அவனை நான் எண்ணத்தில் மேற்கொள்ளுகிறவனா இருந்தால் கட்டாயம் அவனை என்ன செய்வேன், வெற்றி கொள்ள முடியும். அதனால தான் சொல்றேன், ரைஸ் அப் அண்ட் ரன் ஆர் ரைஸ் அப் அண்ட் வின். நீங்க எந்த கேட்டகரியில் வர போறீங்க? வின்னிங் கேட்டகரியா, ரன்னிங் கேட்டகரியா? ஆமா, ஒருத்தர் தான் சொல்றாங்க வின்னிங் கேட்டகரின்னு. அவங்களுக்கு அப்படி ஆகட்டும். இல்ல, வின்னிங் கேட்டகரியில் இருக்கிறோம்னா இந்த வின்னிங் கேட்டகரியில் என்ன தெரியுமா, ஏன் சில சூழ்நிலைகளை, கடுமையான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறாருன்னா, இந்த சூழ்நிலைகளில் நான் யாரை சார்ந்து இருக்கிறேன், என்னுடைய வெற்றியை தீர்மானிப்பவர் யார் என்பதை நான் அறிந்திருந்தால் அவரை சார்ந்திருப்பேன். ஏன்னா வேதம் சொல்கிறது, அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் என்ற வேத வசனத்தின்படி நான் அவரை சார்ந்து கொண்டேன் என்றால் எந்த சூழ்நிலையும் என்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. எந்த உங்களுடைய இங்கு எல்லாருடைய பிரச்சனையும் யூனிக்கா தான் இருக்கும். ஒருவருடைய பிரச்சனை ஒருவருக்கு சாதாரணமா இருக்கலாம், என்னுடைய பிரச்சனை பெருசு. இல்ல, பிரச்சனைகளை மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டமா நம்ம மாறி போயிடும். என்னுடைய பிரச்சனை பெருசு. அவர்களுடைய சூழ்நிலையில், அவர்களுடைய மனநிலையில் அவர்களுடைய பிரச்சனை பாடுகள் பெருசுதான். அப்போ இந்த பிரச்சனைகளை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்பது அல்ல, இந்த பிரச்சனையின் மூலமாய் நாம் என்ன செய்கிறோம், தேவனை அறிந்தவர்களை போல இந்த பிரச்சனைகளை நாம் முதல்ல ஹேண்டில் பண்றது என்ன, உள்ளிருந்து நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். வெளியில பார்க்கும்போது இதை நான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், என்னுடைய திட்டங்களில் அல்ல, என்னுடைய எண்ணங்களில் நான் என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். இதுதான் நான் யாரை சார்ந்திருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக நேரங்களில் உலக மக்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக சில ஆள் பலனை நம்பி இருக்கிறாங்க, உலகத்தாரை நம்பி இருக்கிறாங்க, உலகத்தின் காரியங்களை சார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்மளுடைய வெற்றியாளர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். நம்ம பாடும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறார். அந்த இயேசுவானவர் நமக்குள் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அவர் சொன்ன காரியம் பாருங்களேன், எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்தில் 45, 46 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இங்கு பழைய ஏற்பாட்டின் இல்ல, பழைய உடன்படிக்கையினுடைய வார்த்தை என்னது? இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள். இதுதான் பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் அவர் என்ன செய்தார்? வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு உலக ஜனங்கள் ஒரு சொல்யூஷனுக்காக, ஒரு பிரச்சனையுடைய தேவைகளை எங்க போய் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க? உலகத்திடத்துல தான் போய் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனை அறிந்து தேவனை விசுவாசித்து பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் என் தேவைகளை அவர் தான் என்ன செய்வார்? அதை தான் நம்ம பாடணும்ல. என் தேவையெல்லாம் நீங்க பாத்துங்க. பாடும்போது நல்லா தான் பாடுறோம், பிரச்சனை வரும்போது தேடுற இடம் மாறிடுது. இல்லை, உங்களுடைய தேவை என்னவா இருக்கும், உங்களுடைய லிஸ்ட் என்னெல்லாம் இருக்கலாம், நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஆனா எல்லா லிஸ்டையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர் யாரா இருப்பாரு? தேவனா தான் இருப்பார். இன்று நீங்க உங்களுடைய இருதயத்தில் தீர்மானித்துக் கொள்ளுங்க, கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் அல்ல. அடுத்த வசனத்தை அடுத்தது இன்னொரு வசனம் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
அதான் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே என்ன செய்வாராம்? கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரா? கர்த்தர் உங்களுக்குள்ள உலாவுகிறாரா? ஆமா, ஒரே ஒரு சைட்ல இருந்தா ஆமேன் ஆமேன் 2 ஆமேன் வந்துச்சு, மற்றதுக்கெல்லாம் டவுட்டு தான். கர்த்தர் நான் இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்ல. நான் சொல்றேன், நீங்க வெற்றி கொள்ளும் போது தான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படி என்பது அல்ல. அவர் தோல்விகளின் மத்தியிலும் அவர் தேவனா இருக்கிறார். அவள் மலையின் மத்தியில், மலைகளின் தேவன் மாத்திரமல்ல, பள்ளத்தாக்கிலும் அவர் தேவனா இருக்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நமக்கு ஒரு பாடுகள், நமக்கு ஒரு வேதனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே நம்ம கேட்கிற கேள்வி, கர்த்தாவே நீர் எங்கே இருக்கிறீர்? அவர் பக்கத்துல தான் இருக்கிறார், உனக்குள்ளதான் இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தாதான் அவர் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மை பூரணமாய் மாற்ற முடியும், முழுமையாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இது ஒரே நாள்ல நடக்குதா? இந்த நம்பிக்கை என்கின்ற இந்த பயணத்துல நான் தொடர்ந்து பயணிக்கும் போதுதான் என்ன செய்ய முடியும்? நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உருவாக்கிய பிற்பாடு தான் விசாலத்திற்கு கொண்டு போறாரு. நம்ம ஒரு வீடு கட்டணும்னா உடனே பிளானை பார்த்த உடனே அந்த வீட்டில் போய் குடியேறது இல்லை. என்ன செய்யறோம்? ப்ரிப்பரேஷன் நடக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அப்போ உருவாக்கிய பிற்பாடு தான் நாம் அந்த வீட்டை சுதந்திரிக்கிறோம். அதே போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றார், நீ உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, வாசஸ்தலத்தின் திரையை விரிவாக்கு, தடை செய்யாதே. நான் மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அநேக காரியங்களுக்கு தடையா இருக்கிறது நாம தான். ஹல்லேலூயா. தடை செய்யாதே அப்படின்னு சொல்லிருக்கு. இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, அவர் நமக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலை எதிர்ப்பை அவர் நமக்கு அனுமதித்தாலும் கூட அந்த எதிர்ப்பில் நம்ம என்ன செய்ய வேண்டிய கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னது? அவர் எனக்குள் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய நடக்கை சுத்தமாகவும் பரிசுத்தமாக என்னை காத்துக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரினோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு என்ன செய்யும்? உறுதியா இருக்கும். ஒரு கர்த்தர் ஏன் இதை அனுமதிச்சாரு? கர்த்தர் ஏன் இதை எனக்கு செய்தாரு? என்னுடைய வாழ்க்கையில ஏன் நடந்தது? அநேக கேள்விகள் இருக்கும். எனக்கு ஏன் பண பிரச்சனை? நான் எவ்வளோ கொடுத்திருக்கிறேன், என்னுடைய கரங்களை நீட்டி நான் கொடுத்திருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? இந்த பிரச்சனையில் நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? அதுதான் முக்கியம். எதை சார்ந்திருக்கிறோம், யாரை சார்ந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யறார் கர்த்தர் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்ல. எனக்கு ஏன் இந்த பாடுகள்? அதனால தான் சொல்லியிருக்கிறார் யோவான் 10:16 முதல் பகுதிகளில் அவர் சொல்றார், நான் வாசிக்கிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை, நீங்க இந்த உலகத்திலேயே இல்லை, நீங்க உங்களுடைய ஒர்க் பண்ற ஆபீஸ்லயோ உங்களுடைய குடும்பங்களிலோ நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தா உங்களை ஓநாய்கள் மத்தியில் ஆடு அனுப்புற மாதிரி தான் என்ன செய்யறாரு? எதிர்ப்புகளை, சில நேரம் எதிர்ப்புகளை நமக்கு என்ன செய்யறாரு கர்த்தர் அனுமதிப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய ரெசிலியன்ஸ் எப்படி இருக்குது, என்னுடைய மீள்திறன், நான் மீண்டு வரக்கூடிய திறன் எப்படி இருக்குதுன்னு அவர் பார்க்கிறார். என்னுடைய மீழ்ச்சி, நான் மீண்டு வருவது எதனால் மீண்டு வருகிறேன்? என்னுடைய பலத்தினாலோ இல்லை என்னுடைய ஆள் பலத்தினாலோ இல்லை என்னுடைய அறிவை நம்பியோ என்னுடைய பண பலத்தையோ இல்லை எனக்கு தெரிந்திருக்கிற பொசிஷன், எனக்கு தெரிந்திருக்கிற சோஷியல் ஸ்டேட்டஸை வச்சோ இல்லை. கர்த்தர் என்ன செய்யறாரு? எனக்குள் இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறாரு, எனக்குள் அவர் உலாவுகிறார். அப்போ என்னுடைய தேவைகளை நான் அவரிடத்துல சொல்லும் போது நான் ஏன் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு? நான் யாரை சார்ந்திருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நான் யாரை சார்ந்திருக்கிறேன்றத அவர் அறிந்து கொள்ளும்படி என் வாயில எல்லாம் கர்த்தருக்கு எல்லாம் தெரியுமே. நான் ஏன் ஜெபிக்கணும்? எனக்கு ஏன் இந்த கவலை? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் ஜெபிக்க மாட்டேன், வேதத்தை படிக்க மாட்டேன் அப்படி சொல்றோம்ல. ஆனால் எந்த சூழ்நிலையும் நான் தேவனை விட்டு பின்மாறாமல் இருக்கும்போது தான் எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற விசாலத்திற்கு நேராக என்ன செய்யறார்? அவரு கொண்டு போறார். நான் ஏற்கனவே சொன்ன லாஸ்ட் வீக்ல, இந்த ப்ராசஸ் இஸ் a journey. நான் பயணப்படாமல் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர முடியாது. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற இடத்திற்கு நான் போகணும்னா கர்த்தர் சில பயணத்தை எனக்கு வைத்திருக்கிறார், எனக்கு ஜேர்னியை வைத்திருக்கிறார். இந்த ஜேர்னியில சில நேரம் பள்ளம் இருக்கும், சில நேரம் மேடு இருக்கும், சில நேரம் தண்ணி இருக்கும், குட்டை இருக்கும், எல்லாம் இருக்கும். நான் எப்படி போவேன்னு நான் யோசிப்பது அல்ல, கர்த்தரே அதை என்னை என்ன செய்வாரு? கொண்டு செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொண்டு செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்க இல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தார் அதை நல்லா புரிஞ்சிருக்காங்க. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு போனீங்கன்னா முதல்ல அவங்க என்ன கேட்குறாங்க?
சிவி கேட்குறாங்க. அந்த சிவியில் நீங்கள் என்னெல்லாம் போடுறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் போடுறீங்களா இல்லையா? ஆமாம், இல்லைன்னா கூட நம்ம போட்டு விடுறது, சும்மா 2 அடித்து விடுவோமே, அப்படி இல்லை. அப்போது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடனான உள்ளான அனுபவம் அவசியம். எக்ஸ்பீரியன்சிங் காட் இட்ஸ் அ கிரைட்டீரியா ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் காட். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடனான அனுபவம் அவசியம். இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யார்? ஹூ இஸ் ஜீசஸ் அன்டு யூ அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவா அவர் ரட்சகர், ஆமா அவர் இவர் அப்படி சொல்லுவோம். நான் சொல்றேன், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? மீட்பரா இருக்கிறார். பர்சனலைஸ் பண்ணி நீங்க தேவனோடு கூட இடைப்பட்டாதான் அவருடைய உணர்வை, அவருடைய அனுபவத்தை நீங்க உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆபிரகாம் சொன்னா, தேவன் எனக்கு யெகோவா ஈரே, எக்ஸ்பீரியன்ஸ். ஆகார் சொன்னா, தேவன் எனக்கு எல் ரோயியா இருந்தார். சிம்சோன் சொன்னா, அவர் எனக்கு என் அக்கோர். நான் தாகத்தில் செத்து போயிடலான்ற நிலைமையில ஒரு கழுதையின் தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டுட்டு டயர்டா இருந்தேன், செத்து போற மாதிரி எனக்கு தாகம் இருந்தது. தேவன் எனக்கு என்ன செய்றார்? நீரூற்றை கொடுத்தார், என் அக்கோர். அப்போ தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் நம்ம அவங்களோட பெயரை நம்ம எடுத்துக்கிறோம்ல. நம்ம இன்னும் கூட ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனேன்னு சொல்றோமே தவிர, ஹூ இஸ் காட் அன்டு யூ, உங்களுடைய பர்சனல் என்ன அனுபவம் இருக்குது இல்லை? ஒரு மனுஷன் அப்படி சொன்னானா, நான் தான் என்ன செய்தேன், கத்தியை கண்டுபிடிக்கக்கூடிய மெட்டலை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் சொன்னாரா, நான் தான் அந்த கத்தியை எப்படி ஷார்ப்பாக்கணுன்றத கண்டுபிடிச்சேன், ஷார்ப்பாக்கி அதை சந்தைக்கு கொண்டு வரணுன்றதை கண்டுபிடிச்சேன். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதில் நாங்கள் தான் எங்கள் பேரை, ஆமாம் அன்னைக்கு அநேகர் அப்படிதான் இன்னொருத்தருடைய பேரை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை. ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரே என்று சொல்லி அவருக்கு வெளிப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எப்படி வெளிப்படுகிறார்? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட அனுபவம் என்ன? அந்த அனுபவம் எப்போ தெரியுமா கிடைக்கும்? when you one with God. தேவனோடு கூட நான் ஒன்றாய் இணைந்திருக்கும் போது தான் அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்னா வேலையில் நமக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? வேலை செய்வதனால், செயல்படுவதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியமும் அவரோடு கூட சேர்ந்து நான் செயல்படும் போது தான் அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் தான் நமக்கு பெயரை கொடுக்கும். அவர் சில பொதுவான பெயர்களை கொடுத்திருக்கிறார். ஹீ இஸ் இம்மானுவேல், இல்லை? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். என்னைக்காவது நம்ம தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்குமா? இல்லை நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம மைண்டில் அப்படி பல்ப் அங்கங்கே போவோம், நிறையா பல்பு வரும், இந்த ஆள் இவர் இது பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வரும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் பல்பில் காடுன்னு வந்திருக்கா? யோசித்து பாருங்க. எனக்கு விசாலத்தை வைத்திருக்கிறார், என்னை உருவாக்காமல் அவர் விசாலத்துக்கு நேராக என்னை கொண்டு செல்ல முடியாது. அப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன செய்யுது? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் சில எதிர்ப்புகளை, சில முரண்பாடான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்றாரு? அனுமதிக்கிறார். சில நேரம் அந்த அந்த எதிர்ப்புகளில் சமாளிக்க முடியாம சில பேர் என்ன செய்யறோம்? அப்படியே நம்மளுடைய கூடாரத்தை அங்கேயே போட்டுக்கிறோம். நம்மளுடைய கூடாரத்தை பள்ளத்தாக்கிலே போட்டுறோம். பள்ளத்தாக்கிலேயே நம்மை வாழ்வது அல்ல, மலைகளுக்கு நேராய் கொண்டு செல்வது தான் அவருடைய சித்தமா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி போகும்போது அவங்களுக்கு சமமான பூமியில் மாத்திரம் அவர்கள் பயணிக்கல. அவர்கள் போன இடங்கள்லாம் எப்படி இருந்தது? சமவெளியா இருந்தது, பள்ளத்தாக்கா இருந்தது, மலைகளா இருந்தது, மேடுகளா இருந்தது. எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்தார்? எல்லா பகுதியும் கடந்து போவதற்கு. ஏன் அதை சொல்லப்பட்டிருக்குது? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை, அப்படிதானே? காலையில் எந்திரிச்ச உடனே யாராவது காஃபி போட்டு கொடுக்கணும், குளிச்சுட்டு வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு, ஆமா இப்படி எல்லாருக்கும் ஆசை தான் இருக்குது. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி அமையறது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை கரடு முரடான பாதையா இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதுதான் முக்கியம். அவர் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளணும். இதை யோசிங்க. கர்த்தர் எனக்குள் இருந்து என் மத்தியில் எனக்குள் உலாவுகிற தேவனா இருக்கிறார் அப்படின்றத மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்களேன். உங்களுடைய பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது இந்த வார்த்தையை நினைச்சுக்கோங்க. கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், எனக்குள் உலாவுகிறார். உங்களுக்குள் உலாவுகிற தேவன் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் மத்தியில் அவர் உலாவினார். ஆனா இன்று எனக்குள் அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு செய்த தேவன் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்வது லேசான காரியம்
ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய அனுபவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஆனா வேதத்தில் பாருங்க, நீங்களும் நானும் மாம்சத்தினால் இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால் பிரச்சனைகளும் பாடுகளும் நமக்கு என்ன செய்யுது? ஒரு வேதனையை கொண்டு வருது, ஒரு 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 சோர்வை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். எடுத்துக்கொள்வோம் பாருங்களேன். தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், கோத்திர பிதாவாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனை குறித்து பாருங்களேன். ஆதியாகமம் 42 அதிகாரத்துல 36 வசனத்தை படிக்கலாம். ம் 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 அவர் என்ன சொல்றாரு? சொன்னது யாரு? யாக்கோபு. யாக்கோபை கர்த்தர் என்ன செய்து அழைத்திருந்தார்? நான் உன்னை பெரிய ஜாதியா, உன்னுடைய கோத்திரத்தை தான் நான் என்ன செய்ய போறேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 12 பிள்ளைகளுக்கும் 12 கோத்திரத்தை உருவாக்கி கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்றான்? ஒரு பஞ்சத்தின் நிமித்தமாக தன்னுடைய குமாரர்களை தானியங்களை வாங்கி கொண்டு வரும்படி அனுப்புறான். ஆனால் திருப்பி வரும்போது அவர்களுடைய சாக்கு மூட்டையில் அவர்கள் பணம் கொண்டு போன அதே பணங்கள் இருக்குது. திரும்பி வரும்போது அவன் என்ன செய்தான்? அதை பார்த்து பயப்படுறான். பயந்து சொன்ன வார்த்தை தான் இது. அதில் கடைசியா சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? ஆமா ஆமா, இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. யார் சொல்றா? கர்த்தர் தான் அழைத்தாரு. நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் பாடுகள் வரவே கூடாது. வரும், பிரச்சனைகள் வரும், தோல்விகள் வரும். ஆனால் அந்த தோல்விகளிலே துவண்டு போவதற்கு அல்ல, மேற்கொண்டு கர்த்தர் எனக்கு வைத்திருக்கின்ற காரியங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்காக. ஒவ்வொரு போராட்டத்திற்கும் கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, பிரச்சனையை கொண்டு வருகிற சத்துரு எதுக்காக கொண்டு வரானா? கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற காரியத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடி இருக்கும்படி. இந்த காலை வேளையில சொல்றேன், எனக்கு விசாலத்தை வைத்திருக்கிறார். இந்த விசாலத்திற்கு நேராய் நடத்துவதற்கு கர்த்தர் எனக்குள் இருந்து, எனக்குள் உலாவி, எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன செய்வாரு? நேர் வழியில் நடத்துவார் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் என்ற உணர்வு. சரி, நம்ம எடுத்துக்கொள்வோம். செய்திக்கு நேராக இப்போ தானியேல் 3 அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். ஹல்லேலூயா. நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை நிறுவி அதுல என்ன செய்யறான்? ஜனங்களை அதை வணங்கும்படி காரியங்களை நடப்புகிறான். அவனுக்கு ஆலோசனை கொடுத்த சில ஜனங்கள் அதை செய்யும்படி அவன் செய்யறாங்க. ஆனா தேவன் ஒரு சில மனிதர்களை ஒரு உயர்வுக்கு நேராய் இல்ல ஒரு பெருக்கத்திற்கு நேராய் கொண்டு செல்லணும்னா ஒரு பிளானை யார் மூலமா கொண்டு வரா? சத்ரு மூலமா தான் கொண்டு வரோம். சத்ருவை நம்ம நினைக்கிறோம், ஐயோ பிசாசு அவன் பெரிய ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி அப்படின்னு. ஆனா அவன் இருக்கிறதுல ஒன்னா நம்பர் முட்டாத்தனமான காரியம் தான் பண்ணுவான். அவனுடைய காரியத்தை வைத்தே கர்த்தர் என்ன செய்யறாரு? ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இல்லையா? ஆமாவா? நீங்க சொல்ற ஆமா, இதுல கரெக்டா இருக்கிறோம். வெரி குட். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம அதுதான் நிறைய நேரம் என்ன செய்யறது? ஐயோ நம்ம இப்படி ஆயிருமோ. நான் அதுக்கு தான் சொன்னேன், அவர் நமக்கு மத்தியில் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிறார், எனக்குள் உலாவுகிறார். அப்போ சத்துருடைய திட்டம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்ப எனக்குள் இருக்கிறவர் சொல்லி கொடுப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா சொல்லி கொடுப்பாரு. அவனுடைய திட்டங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு மூவும் அவனுக்கு கர்த்தருக்கு தெரியும் இல்ல. அவனுடைய திட்டம், நான் மறுபடியும் சொல்றேங்க, சத்துருனுடைய திட்டம் ஒன்லி 3 ஃபார்முலா தான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் புரிஞ்சுக்கலாம் இல்ல. வேதம் சொல்லுகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின், இந்த 3 தான் அவனுடைய டாக்டிக்ஸே அதுதான். ஆனா வேற வேற பேர்ல வரலாம். ஆனால் இந்த 3, நான் செய்கின்ற காரியம் கண்களின் இச்சையினால் செய்தனா நான் சத்ருவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். மாம்ச இச்சையினால் இது எனக்கு வேணும், மாம்ச இச்சைனா நீங்க ஒரே நேரோ டவுன் பண்ணிக்கிறாதீங்க. அநேக காரியங்கள், அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அந்த சுடிதார் எப்படியாவது நான் வாங்கிடணும், இது என்னது எப்படியாவது வாங்குங்களேன், ஆனா என்னது எப்படியாவது அதை வாங்கிடணும் இல்ல. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நான் செய்கின்ற காரியம் என்னுடைய புகழ்ச்சிக்காக செய்யறேனா இல்ல தேவநாம மகிமைப்படணும்னு செய்யறேனா, என்னை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறேனா
இல்லை கர்த்தர் மகிமைப்படணும்னு நினைக்கிறேன்னா? இந்த 3 காரியத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு சரியாக நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கு பார்க்குற காரியம் பாருங்க, அவன் ஒரு பெரிய ஒரு சிலையை நிறுத்திட்டு சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? நான் நிறுத்திய இந்த பொற்சிலையை வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லையா? 5வது வசனத்தை படிக்கலாமே. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். அடுத்தது, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஹல்லேலூயா. பிசாசினுடைய தந்திரம் என்ன தெரியுமா? மெஜாரிட்டி வின்ஸ். இதுதான். இந்த பொற்சிலையை நிப்பாட்டி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த கீத வாசியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் போது நீங்க என்ன செய்யணும்? உலகத்தாரை போலதான் நீங்களும் எல்லாரையும் மாதிரி நீங்க இருக்கணும். எல்லாரும் ஒரே காரியத்தை செய்யணும். இன்னைக்கு அநேக நேரம் அவர்களை போல நான் செய்யணும்னு நினைக்கிறேனே தவிர தேவன் எனக்கு நியமித்திருக்கின்ற காரியத்தை நான் செய்யணும்ன்றதை தீர்மானிக்கிறது வெறும் சில கூட்டம் தான், ஒரு சிறிய கூட்டம் தான். இங்கு சொல்லப்பட்டது நான் சொல்ல, இதுக்கு முன்னாடி வசனம் 5வது வசனத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். எக்காலம், நாகரசும், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்களை சத்தத்தை நீங்க கேட்கும் போது நீங்க என்ன செய்யணும்? அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரே மாதிரி செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். எல்லாரும் இன்னைக்கு என்ன, உலகம் எல்லாரையும் ஒரே மாதிரி இன்னைக்கு என்ன செய்யுது? கொண்டு போறது போல ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் செய்தாதான் நம்ம என்னது? ட்ரெண்டிங்ல இருக்கிறோம். இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அவுட் ஆஃப் ஃபேஷன். நம்மலாம் யாரு? அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. என்ன பேரு? பூமர் அங்கிள். ஆமா, இந்த ட்ரெண்டிங்ல நீங்க அப்படியே ட்ரெண்டிங்கோட போயிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் இல்லைன்னா நமக்கு பேர் கொடுக்குறாங்க பாருங்கல்ல. அதே போலதான் அவனும் பாருங்க, நான் வாசிக்கிற இந்த கீத வாசியம் வாசிக்கும் போது எல்லாரும் என்ன செய்திருங்க? தாழ விழுந்துருங்க. அப்படி விழலன்னா உங்களை எல்லாம் என்ன செய்வேன்? அக்னி சூளையில. ஆமா, இந்த சூழ்நிலையில் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நாம் சொல்லலாம், கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், எனக்குள் உலாவுகிறார். ஆனால் நாம் சந்திக்கின்ற பிரச்சனை இன்னைக்கு இந்த சூழ்நிலை ஒருவேளை எரிகிற அக்னி சூளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்க சந்திக்கின்ற சவால்கள், நீங்க எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் அக்னி சூளை போல தான் இருக்குது. ஆனா நான் என்னுடைய சூழ்நிலைக்கு நான் பதில் அளிக்கிறேனா, இல்ல கர்த்தர் எனக்குள் உலாவுகிறதை நான் என்ன செய்யறேன்? அங்கீகரிக்கிறேனா? கர்த்தர் ஏன் இந்த எதிர்ப்புகள் இல்ல சில எதிர்மறையான காரியங்களுக்குள்ள என்ன அனுமதிக்கிறார் அப்படின்னா, என்னுடைய மீள்திறன் யாரை சார்ந்து இருக்கிறது? நான் மீண்டு வருவதற்கு நான் எதை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்றதுதான் முக்கியம். கர்த்தர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பரீட்சையிலும் நான் வெற்றி பெறுவேன் என்றால் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத கர்த்தர் என்ன செய்றார்? எனக்கு அதை சுதந்திரித்து கொடுக்கிறார். ஒருவேளை அது விசுவாசமா கூட இருக்கலாம், வெளிப்புறத்தில் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை மீண்டு வர செய்கிறார்னா எனக்கு சில கிஃப்ட் அவர் கொடுக்கிறார். அந்த கிஃப்ட் விசுவாசமும் ஒரு கிஃப்ட் தான். என்னுடைய விசுவாச ஓட்டம் முன்ன மாதிரி இல்லை, இன்னும் பலப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. அதை தான் நம்ம பாருங்க, சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறான்னு சொல்ல. ரோமர் 8:28 நான் படிக்கிறேன். ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதுல கடைசி நமக்கு ரொம்ப புரியுது. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் நிறைய பேர் ஆரம்பிக்கிறது அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும். ஆமா, ஆனா முன்னாடி பகுதி தான் ரொம்ப முக்கியம் இல்ல. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பிரச்சனைகள் அவர் ஒரு தீர்மானத்தின்படி உங்களுக்கு என்ன செய்றாரு? ஒரு அழைப்பை கொடுத்திருக்கார். அந்த அழைப்பில் நான் உறுதியா இருக்கும் போதுதான் அவர் சகலத்தையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவா என்ன செய்றாரு? என்னுடைய பார்வைக்கு அது விரோதமா தான் இருக்கு, என்னுடைய பார்வைக்கு நான் விரும்பத்தகாத காரியமா இருக்கலாம், ஆனால் நன்மைக்கு ஏதுவாய் அவர் நடத்துறார். எப்போ தெரியுமா? நான் அவருடைய திட்டத்தில் பின்வாங்காமல் நிலைத்திருக்கும் போதுதான். நான் இப்படியும் இருப்பேன் அப்படியும் இருப்பேன்னா அவர் என்ன செய்வார்? நீ இப்படியே இருந்துருவார். விசுவாசத்தில் உறுதித்தன்மை என்ன தெரியுமா? எனக்குள் அவர் உலாவுகிறார், எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். இல்லை, நீங்க தனிமையான அறையில் போய் நீங்க அவரோட கூட பேசுங்களேன். தாவீதுனுடைய சீக்ரெட்டே அதுதான். அவன் ஆத்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குறப்பா, ஏன் எனக்கு தேங்குற? தேவனை நோக்கி காத்துரு.
இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஜெபத்தில் நீங்கள் தனியாக உங்களோடு கூட பேசியிருக்கீங்க, வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், கவலை வேண்டாம். முடிஞ்சதுன்னா கதவை என்ன செய்யுங்க. ஆமாம், சில நேரம் எந்த அறையுமே இல்லை பாஸ்டர். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் நாங்கள் இருக்கிறதே ஷேரிங், சின்ன ஒரே ஒரு அறை தான், உங்களுக்கு ப்ரைவேட்டான ஒரே அறை எது? குளியல் அறை தான். குளிக்கும் போது அழுங்க, ஒன்றும் தெரியாது. அதுக்காக நீங்கள் அழுங்கன்னு பாஸ்டர் அழுங்கன்னு சொல்லிட்டாரு, எனக்கு அழுகையே வரமாட்டேங்குது, எதையாவது பண்ணி அழுகணும், அப்படி இல்லை. உடைத்து அழுகிறது தான் அழு. நீங்கள் கர்த்தரிடத்தில் போகிற, எனக்கு தனியாக உட்காந்து எனக்கு ஜெபிக்க இடம் இல்லையே, பெஸ்ட்டு இல்லை. அதுதான் இயேசுவானவர் அதுதான் சொல்கிறார்ல, நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை கதவை பூட்டு, உள்ள போ, கதவை மூடு, ஜெபி. என்னை நானே ஸ்திரப்படுத்திக் கொள்வதுதான் கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது பாருங்களேன், 8வது வசனம். ம் 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 ம். ஆமாம், இதெல்லாம் சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது என்ன செய்கிறாங்க? ராஜாவே, ஆமாம் நீங்கள் வாழ்கப்பா. அதுக்கப்புறமா தான் இல்லை, கொளுத்தி போடுற வேலை அப்போ தான். நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு பொற்சிலையை நிப்பாட்டி அதை வணக்கம் பண்ணணும், அதை வணங்கணும்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே சில பேர் அதை செய்யலை. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்போது உங்களை குற்றம் சுமத்துறதுக்கு சிலர் என்ன செய்வாங்க? எழும்ப தான் செய்வாங்க. பிசாசானவன் அவன் சகோதரனை குறித்து குற்றம் சொல்லுகிறவன் என்று வேதத்தில் படிக்கிறோம்ல, அப்படிதானே? யோபுவை குறித்து கர்த்தர் ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுக்கிறார். யோபுவை பாத்தியா, அவன் என்னை என்ன செய்யறான்? முழுமையாய் பின்பற்றான், எனக்கு உத்தமமா இருக்கிறான். அப்பதான் அவன் சொல்றான், இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில குற்றம் சாட்டுவதற்கு சில நபர்களை சத்ருவானவன் என்ன செய்யறான்? கையில வச்சிருக்கிறான். இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, சோர்ந்து போகாதீங்க. அவங்க இல்லை, சத்ருவனுடைய திட்டத்திற்கு அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்னுடைய இந்த நாம் பார்க்க இருக்கின்ற இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை கர்த்தர் என்ன செய்யறாரு? உயர்த்தணும்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. சும்மா ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா அது எப்படி இருக்காது? அதுக்கு வேல்யூவே இருக்காது. சும்மா திடீர்னு உங்களை நான் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது? அந்த ப்ரொமோஷனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஆகவே தான் கர்த்தர் சில எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை, பாடுகளை நமக்கு என்ன செய்யறாரு? அனுமதிப்பதை நாம பார்க்கிறோம். அப்போ இவங்க வந்து சொல்றாங்க, ராஜாவினிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணும்படி வந்து சொல்றாங்க. அப்பொழுது என்ன செய்யறாரு? 14வது வசனம். நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாது இருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார் என்றான். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய சிந்தையில் வரக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையில இருந்து என்னை யார் தப்பு வைப்பார்? அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. பொதுவா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. அவனுடைய விசுவாசத்தின் முதல் படியை காத்து கொண்டான். ரெண்டாவது டைரக்டா ஒரு சேலஞ்ச் வருது. டைரக்டா ராஜா அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். இப்பொழுது நீ என்ன செய்ய? இந்த கீத வாசியங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நீ என்ன செய்ய? மறுபடியும் தாழ விழுந்துட்டனா நீ தப்பிப்பாய், இல்லைனா என்னுடைய கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார்? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியம், என்னுடைய பொருளாதார தேவையிலிருந்து இதிலிருந்து என்னை தப்பு வைப்பவர் யார்? என்னுடைய குடும்ப உறவில் இருந்து கர்த்தாவே இந்த பிரச்சனையில் இருந்து என்னை தப்பு வைப்பவர் யார்? என்னுடைய சரீர பலவீனங்களிலிருந்து என்னை தப்பு வைப்பவரா? அநேக கேள்விகளோடு கூட நீங்க இருக்கலாம். ஒன்று மாத்திரம் சொல்றேன், உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார், உங்களுக்குள் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அதை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும், அந்த பிரச்சனையுடைய வீரியம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கூட அவர்களை காட்டிலும் நம் தேவன் பெரியவர் இல்ல? அப்படிதான் வேதம் சொல்கிறது. உங்களுக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும்
வசனம் தெரிகிறதல்ல, செயல்படுத்துவது தான் ரொம்ப முக்கியம். எனக்குள் இருப்பவர் பெரியவர். என்னுடைய கடன் பிரச்சனை எனக்குள் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற இந்த கடன் பிரச்சனையை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். தேவன் ஒரு நாளும் உங்களை கடனாளியாக விடுவது அவருடைய சித்தம் அல்ல. உங்களை பலவீனர்களாக விடணும்னு அவருடைய சித்தம் அல்ல. அவர் உங்களை விசாலத்திற்கு கொண்டு செல்லுகிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்படும் போது அங்கே 16வது வசனத்தில் சொல்றாங்க, the statement of faith. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா எப்படி சொல்றாங்க? யார்கிட்ட பேசுறாங்க? ஆமா, நம்ம ஆபீஸ் மேனேஜர்கிட்ட பேசினாலே அப்படியே கை கால்லாம் நடுங்குது, விரைச்ச மாதிரி ஆயிடுது. இல்லை, பேசணும்னு நினைச்சேன் பாஸ்டர், ஆனால் இங்கேருந்து வார்த்தை வரல. ஏன்? தவறு செய்யாத போது நம்ம என்ன செய்ய முடியாது? தவறு செய்யலைன்னா நம்ம தைரியமாக பேசலாம். ஆனால் எது தடுக்குது? ஆனால் இவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக இருந்தபடினால் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், இந்த ராஜாவை காட்டிலும் நான் ஆராதிக்கின்ற என் ராஜா ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இந்த உலகத்தில் இருக்கின்ற ராஜாக்களை காட்டிலும் அவர் பெரியவர் என்பதை என்ன செய்தாங்க? முதல்ல நம் தேவன். அதனால தான் சொன்னேன், who is Jesus unto you? கர்த்தர் நான் யார்? என்னுடைய அனுபவம் தான் என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். நான் நம்புவது இன்னார் என்பதை நான் அறிந்திருந்தாதான் என்னுடைய பேச்சில், என் செய்கையில் என்ன செய்யும்? மாறுபாடும். நான் நம்புகிற ஒரு நபர் ஒரு சோஷியல் லைஃப்ல இல்லை, பொருளாதாரத்தில் பெரிய ஒரு ஆளா இருந்தாருன்னா நான் என்ன செய்வேன்? அவர் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது எனக்கு ஒரு பலமா இருக்கும் இல்லையா? ஆமாவா? ஆனா நாம் எனக்குள் இருக்கிறார், எனக்குள் உலாவுகிற தேவன் அவர் இன்னார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்றால் என்னுடைய பேச்சும் என்னுடைய செய்கையும் அவரை போலவே மாறும். இயேசு சந்திக்காத பிரச்சனை அன்னைக்கு நீங்கள் நானும் சந்திக்கிறோம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் ஒரு மனிதன் என்னென்ன பிரச்சனைகளை அவர் சந்திப்பார் அது எல்லாத்தையும் சந்தித்தார், அதற்கு மேலாவும் சந்திச்சார். ஆனால் அவர் எனக்குள் வாசம் பண்ணும்போது என்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியாதானே? அவரிடத்தில் நான் சொல்லும்போது, கர்த்தாவே இது என்னை இந்த 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 பிரச்சனையில் நான் ஊடா நடப்பதற்கு எனக்கு கிருபையை கொடுங்க. கிருபை வேணும்னு சொல்லி பாடுறதோடு அல்ல, கிருபை பெற்றுக்கொண்ட கிருபையோடு கூட என்ன செய்வார்? கர்த்தர் பலனையும் கொடுக்கிறார். அதை கடந்து செல்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் கொடுக்கிறார். 19ஆம் வசனத்தையும் படிப்போமே. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, போதும், சாதாரணமான மனுஷங்களை காட்டிலும் இவங்களுக்கு எப்படி? எப்பயுமே யோசித்துக்கோங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும் சோதனை உலகத்தாரை காட்டிலும் 7 மடங்கு அதிகமாக தான் இருக்குது. ஏன் தெரியுமா? உங்களோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை அவர் சத்ருவானவன் தெரிந்ததுனால அவன் 7 மடங்கு சாதாரணமாக இருந்ததை காட்டிலும் 7 மடங்கு என்ன செய்யறானா? சூளையை சூடாக்குகிறான். இன்னைக்கு எனக்கு வருகின்ற நான் சந்திக்கின்ற பிரச்சனை பெருசா இருந்தா கர்த்தர் எனக்கு வைத்திருக்கின்ற விசாலமும் எப்படி இருக்கு? பெருசா தான் இருக்கு. அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க. பிரச்சனையை மட்டும் பெருசா பாக்குறீங்க, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற விசாலம் இல்ல செழிப்பு இன்னும் அதிகமாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்வோமே என்றால் இந்த காரியம் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? என்ன மேற்கொள்ளும்படி கர்த்தர் என்ன பலப்படுத்துவார். சூடாக்குனதுக்கு அப்புறம் அவங்களுடைய மனநிலை மாறிச்சா? இல்லை, எல்லாருக்கும் சில பேருக்கு சில பிரேக் ஈவெண்ட் இருக்கு, அப்படிதானே? பிரேக்கிங் பாயிண்ட் இதுவரையும் நான் போனா ஓகே, இதுக்கு மேல என்ன செய்ய முடியாதனால தாக்கு பிடிக்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள அனுபவம் தான் இந்த பிரச்சனைகளில் நிலைத்து நிற்பதற்கு உங்களுக்கு என்ன செய்யும்? வலுவூட்டும், பலப்படுத்தும். நான் நம்புகிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருந்தாதான் எந்த சூழ்நிலையும் நான் பின்மாறாமல் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். அப்போ இவனுக்கு சாதாரண மனுஷங்க மாலையில 7 மடங்கு அதிகமாச்சு. அப்பயும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, 7 மடங்கு ஆகி ஒன்று கொடுக்குறேன், இப்பயாவது என்ன செய்ய. அவங்க என்ன செய்யறாங்க? அப்பயும் அவர்கள் பின்மாறல. என்ன நடக்குது பாருங்க. 20வது வசனத்தையும் படிக்கலாமே. சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ஹல்லேலூயா.
அப்போ அவனுக்குள்ள ஒரு டவுட் இருந்ததுல்ல. நான் சொல்லிட்டேன், என்னுடைய கையிலிருந்து உங்கள் எந்த தேவனும் உன்னை ரட்சிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆனால் தீக்குள்ள போட்டதுக்கப்புறம் எதுக்கு அவனுக்கு கட்டணும்? அவனுடைய கரங்களை கட்டுற மாதிரி அவனுடைய தலைப்பாய், நிசார்கள் எல்லாத்தையும் அவனுடைய ட்ரெஸ்ஸோடு கூட, வஸ்திரத்தோடு கூட என்ன செய்யிட்டான்? எப்பொழுது கட்டுவாங்க ஒரு மனுஷனை சுற்றி? எப்பொழுது கட்டுவாங்க? நம்பிக்கை இல்லை. மரித்ததுக்கு அப்புறமா தான் என்ன செய்வாங்க? அவன் உயிரோடு இருக்கும்போதே மரித்தது போல ஒரு சூழ்நிலையை அவன் கண்ணுக்குள்ள காட்டுறான். இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒவ்வொரு சத்துருனுடைய காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே நடக்குது போல காட்டுவான் பாருங்க. அதுக்குள்ள நமக்கு ஒரு பயம் வந்துடும் இல்ல? இதுதான் அவனுடைய டாக்டிக்ஸ். நடக்கல, ஆனா அவங்க உயிரோடு இருக்கும்போதே பலசாலிகளை கூப்பிட்டு அவர்கள் பாகைகளோடும் அவர்களுடைய நிசார்களோடும் வஸ்திரங்களோடும் எல்லாம் சேர்ந்து கட்டுறான். காரணம் என்ன தெரியுமா? நீ மரிச்சவன இப்படிதான் இருப்ப. அல்லேலூயா. ஆனால் நம் தேவன் மரித்தும் அவர் என்ன செய்தாரு? உயிர் தெழுந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த சூழ்நிலை கர்த்தாவே என்னை மரித்து போனது ஒரு சூழ்நிலை, ஒரு மரித்து போன சூழ்நிலை. அது ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. இவ்வளவு தூரம் வரும். என்ன ஏற்கனவே பிரச்சனை இன்னும் வீரியமா 7 மடங்கு அதிகமா இருக்குது. அதற்கும் மேலாக தீல போட்டா உடனே என்ன செய்ய போறான்? எரிஞ்சு போயிருப்பான். அவனுக்கு எதுக்கு ஒரு துணியை எடுத்து சுத்தணும்? காரணம், அவங்களுடைய மரணத்தை உயிரோடு இருக்கும் போதே பார்க்கும்படியான ஒரு பயம் இல்ல? எத்தனை பேர் அந்த சூழ்நிலை தைரியமா இருக்கும்? ஊசி குத்தணும்னாலே மூஞ்ச திருப்பிக்கிறோம், பிளட்டை எடுக்கணும்னாலே பிளட் எடுக்க போய் தைரியமா போய் நின்றுறோம். எல்லாம் அவங்க பேரு தானா அதான் கேட்போம். கையை நீட்டுங்கன்னும் போதே அப்படி ஒரு நமக்கு வலி வந்துடும். குத்துறாங்களா? குத்துறதுக்கு முன்னாடியே ஆமா நமக்கு ஆமா இல்ல. ஆனா இவங்களுக்கு என்ன சொன்னாங்க? மரண பயத்தை அவர்கள் காட்டுறாங்க. அதோடைய காரியம் என்ன? நீ உயிரோடு இருக்கும் போதே உன்னை நான் என்ன செய்யறேன்? ஒரு மரணத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நான் கொண்டு வரான். அவர்கள் அதுக்கும் என்ன செய்யல? ஒன்றும் நடக்கல. அதற்கு அப்புறமா எரிகிற அந்த சூளையில கொண்டு போய் போடும்போது என்ன செய்யறாங்க? போடுகிற மனுஷங்க இறந்துட்டாங்க. முக்கியமான வசனத்துக்கு நான் வரேன். 23வது வசனம். மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. இதுவரை நீங்க எதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களோ இதை புரிஞ்சுக்கோங்க. அக்னி சூளையில் போடப்பட்ட இந்த 3 நபர்கள் மத்தியில் 4வது ஒரு நபராய் உலாவினதை யார் பார்த்தா? ராஜா தான் பார்க்கிறாரு. இந்த 3 பேருக்கு தெரியல. பிரச்சனையின் நடுவில் நடக்கின்ற எனக்கு என்னோடு கூட யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் தூக்கி போட்ட மனுஷனுக்கு தெரியுது 4வது ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மத்தியில நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் கூடி இருக்கின்ற என்னை விழத்தள்ளிய அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் யார் என்பதை என்ன செய்றாரு? பிரச்சனையில் பாடுகளின் போகிற அந்த 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 விசுவாசத்தின் அடிப்படையில் தள்ளப்பட்ட அந்த 3 பேருக்கு 4வது நபர் தெரியல. யாருக்கு தெரியுறா? ராஜாவுக்கு தெரிகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய பிரச்சனைகள்ல, பாடுகள்ல, சூழ்நிலைகளில் உங்களுக்குள் உலாவுகிற தேவன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வெளியில வந்து அவர் என்ன செய்யறாரு? ஹேண்டில் பண்றாரு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. என்னுடைய பிரச்சனைகளில கர்த்தர் எங்கன்னு நான் தேடுறேன். உங்க கண்ணுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனால் உங்களை விழத்தள்ளின, உங்களை பிரச்சனையை ஏற்படுத்தின அவர்களுக்கு தெரியும். என்னது? இன்னொரு மனுஷன் அக்னி அல்ல, அவர் தெய்வ மனுஷனா இருக்கிறார். தேவ தூதனை போல ஒரு உருவத்தை என்ன செய்கிறாரு? கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இதை மாத்திரம் நீங்க விசுவாசிங்க. உங்களுடைய விசாலத்திற்கு நேராய் கர்த்தர் என்னை முன் குறித்திருந்தால் அந்த முன் குறித்த என்னை சத்ருவானவன் என்ன செய்வான்? விழத்தள்ளும்படி எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவான். விசாலம்னு உடனே நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் தான். எப்போ ஒரு பெருக்கம் இருக்க, ஒரு நம்ம ஆரம்பத்தில் கேட்டது போல, நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விசாலத்தை கொடுத்தார். நெருக்கம் இல்லாம விசாலம் கிடையாது. போட்டி இல்லாம கோப்பம் கிடையாது.
விசுவாசத்தை நான் இன்னும் அதிகரித்துக் கொள்ளணும்னா எனக்கு பிரச்சனைகள் இல்லாம கர்த்தர் என்னை இன்னொரு ஒரு விசுவாசத்தை எனக்கு என்ன செய்ய மாட்டாரு, வர்த்திக்க செய்ய மாட்டார். பிரச்சனைகள் 7 டைம்ஸ் அதிகமாக தான் இருக்குது. மற்றவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்கள் இல்ல, இப்ப இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த தேவனை நமஸ்கரித்த எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் உண்மையான தேவனை நம்பியதினால் எனக்கு இந்த 7 மடங்கு அக்னி சூளை ரெடியா இருக்குது, எனக்கு பிரச்சனை ரெடியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் உள்ள தள்ளின பிற்பாடு இவன் கட்டுன கட்டுலாம் அப்படியே இருந்ததா? இவன் என்ன சொல்றான், ராஜா என்ன சொல்றாரு, ஆமா அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியில் நடுவிலே. தேவன் உங்களுக்குள் உலாவுகிறத புறஜாதி ஜனங்கள் எப்ப தெரியுமா கண்டுபிடிப்பாங்க? ஒரு பிரச்சனையின் மத்தியில் நீங்க போகும்போது தான் இந்த மனுஷிக்கும் இந்த மனுஷனுக்கு ஏதோ நடந்தாலும் இவர்கள் என்ன செய்றாங்க, எந்த சேதமும் இல்லாம அப்படியே ஃப்ரீயா நடந்துட்டு ஃப்ரீயா இருக்கிறாங்களா அவங்க லைஃப்ல. இந்த மாதிரி தானே எனக்கும் பிரச்சனை, நான் எவ்வளோ பிரச்சனை, ஆனால் அவங்களுடைய அழகா ஹேண்டில். அதுதானே சொன்னேன், ஒரே விதமான பிரச்சனை தான் 2 நபர்களுக்கு வரலாம், ஆனால் நீங்கள் அதை ஹேண்டில் பண்றதுக்கும் புறஜாதி தேவனை அறியாத ஜனங்கள் அதை ஹேண்டில் பண்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. இவங்க பலசாலியினால் கட்டப்பட்ட துணிகள் எல்லாம் என்ன செய்தது, அக்னி அவித்து போட்டது. ஆனால் அவர்களோ அக்னியின் வாசமும் இல்லாமல் வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே? இல்லை, இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் கூட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்க முதல்ல நம்பணும். நம்ம சில நேரம் பிரச்சனைகளுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம இதுவரையும் நம்ம என்ன செய்யலாம், இதுக்கப்புறம் கை மீறி போயிடுச்சு. பாஸ்டர் தலைக்கு மேல பிரச்சனை அப்படி சொல்றோமா? தலைக்கு மேல பிரச்சனைனா என்ன அர்த்தம்? பிரச்சனையை நானே, யூ கிவ் அப் யுவர் லைஃப், எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் வரையும் கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறாரு, அறிய விரும்புகிறார். என்னுடைய ரெசிலியன்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கு, நான் எவ்வளவு தூரம் நான் இன்னும் என்னுடைய மீண்டு வருவதற்குரிய பலன் எதுவரையும் இருக்குன்னு அவர் பார்க்கிறார். அதுவரையும் அவர் கொடுக்கிறார். இவன் என்ன செய்யறான், கர்த்தர் என்ன ரட்சிக்க வல்லவரா இருக்கிறாரு, அவர் இல்லாமல் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். அதுதான் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வார் என்று நான் அவரை பின்பற்றுகிறவனா இருந்தா I'll become a trader. கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இதை கொடுங்க, நான் உபவாசிக்கிறேன், இதை கொடுங்க, அப்படி அல்ல. நான் இதை செய்யலைனா கூட நான் உண்மை என்ன செய்வேன், விசுவாசிப்பேன். எதை நீ எனக்கு தரலைனா கூட நான் இதை செய்வேன். அதுதான் உண்மையான விசுவாசம். அவர் என்னை 7 மடங்கு, எனக்கு பிரச்சனைகள் 7 மடங்கு அதிகமாக இருந்தாலும் கூட நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால வேற யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய தலையை குனிந்து நமஸ்கரிக்க மாட்டேன். நடந்த சம்பவம் என்ன, 4 பேரை பார்த்த ராஜா என்ன செய்தாரு, எங்க இருந்து இவர் வந்தாரு இல்ல. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், உங்களுக்குள் தேவன் உலாவுகிறவரா இருந்தா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அவர் வெளியில வந்து என்ன செய்வாரு, பிரச்சனைய சமாளிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க 26வது வசனம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்னிச்சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். வெளியே வாருங்கள் என்று ஏன் வேற ஆள் அனுப்பி என்ன செய்ய முடியாது? ஆமா, அதெல்லாம் கரெக்டா இருந்திருக்கான் பாருடா. பலசாலிகள் அனுப்பி 4 பேர் அனுப்பி அவங்களை கூட்டு வாங்கப்பான்னு சொல்லிருக்கலாமே, முடியாது. ஏன்? அவனுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு இவர்கள் 3 மாத்திரமே முடியும். வேறு யாராவது போனா என்ன செய்வாங்க, எரிந்து சாம்பலாகும். அப்போ தேவனுடைய வல்லமை, அதனாலதான் அவன் சொல்றான், இந்த சூழ்நிலையை பார்த்ததுனாலதான், இந்த காட்சியை பார்த்தனால தான் சொல்றான், உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்றான். யார் உங்களை விழத்தள்ளணும்னு நினைச்சாங்களோ இல்ல விழத்தள்ளினார்களோ அவர்கள் மத்தியில கர்த்தர் யார் என்பதை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்துவதுதான் அவருடைய சித்தம். எதற்கு எனக்கு ஒரு விசாலத்தை கொடுக்கணும், எதுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய், விசாலத்தின் நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்ன்றது தான் கர்த்தருடைய திட்டமா இருக்குது. என்னை அழைத்த தேவன் எதற்காக என்னையும் மற்ற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களை விட்டு உங்களையும் என்னை மட்டும் ஏன் அழைக்கணும்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
ஒரு ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம், ஒரு விசாலத்திற்கு மாத்திரம் நான் கர்த்தரை பின்பற்றுகிறவனா இருந்தா நம்முடைய நிலைமை மிகவும் பரிதவிக்கப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. இம்மைக்குரியவைகளுக்கு மாத்திரம் நான் கர்த்தரை பின்பற்றுகிறவனா இருந்தால் என்னுடைய நிலைமை பரிதவிக்கப்பட்ட நிலைமையா இருக்கும். அப்போ கர்த்தர் என்னை உருவாக்குவதற்கு நான் ஒவ்வொரு நாளும் இடம் கொடுக்கும்போது தான், உருவாக்குதல் ஒரே நாளில் நடக்காதுல்ல, ப்ராசஸ் ஒரே நாளில் அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், உருவாக்கப்படாமல் எந்த பொருளும் பயன்பாட்டுக்கு வராது. கர்த்தர் என்னை பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் யூஸ் மீ, என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் பயன்படுத்துகிற முறைமைகள் ஒவ்வொருவருக்கும் மாறும். ஒருவரை போல ஒருவர் கர்த்தர் உருவாக்குவதில்லை. ஏன்னா ஒவ்வொருவருடைய பயன்பாடும் யூனிக்கா இருக்கும். ஒவ்வொருவருடைய பயன்பாடும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. வெளியில வராங்க. வெளியில வந்தவுடனே என்ன நடக்குது பாருங்களேன். 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இந்த வசனம் முன்னாடியே இருந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர், அப்படி சொல்றோமா? உயர்வு எனக்கு ஃபர்ஸ்டே இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா சொன்னா நல்லா இருந்திருக்குமா? எப்போ நடக்குது? ஒரு உயர்வை, ஒரு பெருக்கத்தை கர்த்தர் எப்போ வைத்திருக்கிறாரு? எல்லா பாடுகளையும் சகித்து தேவனை மகிமைப்படுத்திய ஜனங்களுக்கென்று. அதனால தான் நம்ம அந்த ரோமர் 8:26 படிச்சோம்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். எனக்கு எந்த அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு தக்கதாதான் என்னுடைய சூழ்நிலைகளில் என்ன செய்வார்? கர்த்தர் இடம் கொடுப்பார். இவனுக்கு 7 மடங்கு அவங்களுக்கு சூடு, 7 மடங்கு அவங்களுடைய வெப்பத்தை அதிகப்படுத்தினாலும் கூட விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் அதற்குள்ள போய் வந்தாங்க இல்லையா? அப்பதான் அவங்களுக்கு என்ன செய்தார்? கர்த்தர் என்ன செய்திருந்தாரு? ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை வைத்திருந்தார். பாருங்களேன், அதே 28வது வசனத்தை கூட படிக்கலாமே. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். யார் சொல்றா? ராஜா தான் சொல்றாரு. அவர் சொல்ற காரியம் என்னது? நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவியாமல் பணியாமல் அவரையே நம்பி ராஜாவினுடைய கட்டளையை தள்ளி, அவனை பத்தி தான் சொல்றான். என் கட்டளையை தள்ளி அவர்களுடைய தேவனை தவிர வேற யாருக்கும் தலை வணங்காமல் இருந்த அவர்களை காப்பாற்றும்படி தூதனை அனுப்பிய தம்முடைய தாசனை விடுவித்தார் என்று சொல்லி. அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய ஒவ்வொரு செய்கையிலும் பிதா மகிமைப்படணும். எப்பொழுது நான் என்னுடைய மகிமை, நான் யார் தெரியுமா? என்னுடைய வேலை என்ன தெரியுமா? நான் எப்படி செய்யறேன் தெரியுமா? என்னுடைய பலன் என்ன தெரியுமா? அப்படின்னா கர்த்தர் முதல்ல உடைக்க வேண்டியது எது? நான், என் பலன், என் வேலை, என்னுடைய பொருள் அப்படின்றதான் உடைப்பார் கர்த்தர். என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? அப்போ பேக்ரவுண்டை உடைப்பார். சில நேரம் சில உடைப்பதற்கு சில காலங்கள் இருக்கு. இவங்களுக்கு 7 மடங்கு வெப்பமா 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டது. அதே போல என்னுடைய காரியங்கள் உடைப்பதற்கு ஒரே நாள் அல்ல. கர்த்தர் சில ப்ராசஸ், சில உருவாக்குவதற்கு சில காலங்கள் உண்டு. ஆனால் அந்த கால தாமதமாக்குறது யார் தெரியுமா? என்னுடையது, நம்முடையது இல்லை. நாம் சில நேரம் கர்த்தர் சில குறிப்பிட்ட நாட்களுக்குள் என்னை உருவாக்கி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்காமல் சில காரியங்களை செய்யும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? சில தாமதங்களை நான் ஏற்படுத்தி கொள்ளுகிறேன். அப்ப நாம் முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுப்போமே என்றால் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையிலும் கர்த்தர் எனக்குள் உலாவுகிறார், கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்ற உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுபவன் என். ஆமா, நல்லா தான் சொல்றீங்க, எல்லாம் தெரியுது. உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுறான்னா எப்படி இருக்கும்? இல்லை, யாராவது நம்மளை சும்மா தொட்டா கூட ஒன்று, கண்மணி எப்படியே தொட வரும்போது நம்ம சும்மா இருப்போமா? அப்போ கர்த்தர் சொல்றார், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு, உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுறான். நீ எரிகிற அக்னியில போட்டாலும் கூட நீ என்ன செய்ய மாட்ட? வேகாமல் இருப்பேன். சிங்கத்தின் நடுவில் இன்னொரு மனிதன் போடப்பட்டான், அப்படிதானே? இல்லை, ஆமா, சஃபாரி டூர் மாதிரி இல்லை. சிங்கத்துக்கு மூஞ்சிக்கு நேராக பார்க்கறான், எப்படி இருக்கும்? இல்லை, தேவனை உண்மையாய் அனுபவித்த, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேவ மனிதர்களுடைய செயல் எல்லாம் அப்படிதான் இருக்கும்.
அதுக்காக கர்த்தாவே என்னை சிங்கத்தில் கொண்டு போய் போடுற, உங்களுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தான் கர்த்தர் டெஸ்ட் கொடுப்பாரு. கர்த்தாவே என்னை அக்னியில் கொண்டு போய் போட்டுறாதீங்க. உங்களுடைய விசுவாசம், உங்களை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு கர்த்தர் மகிமைப்படணுமோ, எந்தெந்த பணியை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டெஸ்டிங் இருக்கும் இல்லை? அதனால் நீங்கள் ஒரு நாள் யோசிக்காதீங்க, கர்த்தாவே இட் இஸ் டூ மச் ஃபார் மீ, இது என்னால் தாங்க முடியாதுன்னு நீங்கள் தாங்கிறதுக்குரிய பலனையும் கர்த்தர் கொடுப்பார். அப்போ விசாலம் எனக்கு கேட்பதற்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அந்த விசாலத்திற்கு போவதற்கு முன்பதாக கர்த்தர் சில பாடுகளை, சில வலிகளை, சில வேதனைகளை எனக்கு அனுமதிப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதன் மூலமாய் நான் உருவாக்கப்பட்டு அந்த விசாலத்திற்கு கர்த்தரனை வைக்கும்போது ஐ வில் ஹேண்டில் இட் வெல். அதை சரியாய் நான் கையாளுவதற்கு கர்த்தரன் என்ன செய்வார்? பலப்படுத்துவார். ஒரு விஷயம் நாம் எழுந்து நிற்போமா இந்த காலை வேளையில்? கர்த்தாவே, விசாலத்தின் ஆண்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் மார்த்தட்டி சந்தோஷப்படுவதோடு நிறுத்தி கொள்ளாதபடி எங்களுடைய வாழ்க்கையில உண்மையும் உத்தமமாய் கர்த்தாவே உம்மை பின்பற்றவும், நீர் எங்களுக்குள் வாசமாயிருக்கிறீர், எங்களுக்குள் உலாவுகிற தேவனாயிருக்கிறீர். நாட் ஒன்லி இன் சண்டேஸ், ஞாயிற்றுக்கிழமைகள் மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீர் எங்களுக்குள் இருக்கிறீர், எங்களுக்குள் வாசமாயிருக்கிறீர். உங்கள் வாய்களை அடக்கிக் கொள்ளாதபடி உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தருக்கு முன்பதாக, கர்த்தாவே இந்த சூழ்நிலையை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, நீங்க பார்த்து கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க, எங்களோடு கூட நீர் இரும் என்ற மன உறுதியோடு கூட. ஒருவேளை அநேக நேரம் நான் சோர்ந்து போறேன் கர்த்தாவே, என்னுடைய ஆவியை நீர் மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியாய், அனல் மூட்டி மறுபடியும் எழுப்பும்படியாய் கர்த்தாவே நான் உம்மிடத்தில் வந்து நிற்கிறேன் சுவாமி. என்னுடைய ரீஃபில், என்னுடைய ஃபியூவல் எல்லாமே நீங்க தான் கர்த்தாவே. எப்பொழுது நான் சோர்ந்து போறனோ உம்முடைய வார்த்தையை நான் நிரப்பிக்கொள்ள எனக்கு கிருபையை தாரும். சோர்ந்து போற நேரத்தில் நான் வேதத்தை படிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி ஒரு பலவீனம், இந்த காலை வேளையில சொல்றேன் கர்த்தாவே, ஒரு புதிய பலனை தாரும், ஒரு புதிய கிருபைகளை தாரும் சுவாமி. என்னுடைய காரியங்களை கொண்டே நான் யோசித்து கொண்டு இருக்காதபடி கர்த்தாவே நீர் என்னை உருவாக்கும், என்னை பலப்படுத்தும் சுவாமி. ஹல்லேலூயா. எத்தனை முறை விழுந்தாலும் நீர் என்னை தூக்கி எடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்திருப்பான். அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் விழுந்து போனவனாக அல்ல, மறுபடியும் எழுந்திருக்க அவன் ட்ரை பண்றான். அதுதான் அதோடைய சீக்ரெட். எத்தனை முறை தப்பு பண்றான்றது அல்ல, அவன் மறுபடியும் அவன் நீதிமானாய் வாழ்வதற்கு முயற்சிக்கிறான், ட்ரை பண்றான். இந்த காலை வேளையில யாரெல்லாம் கர்த்தாவே அப்பா என்னுடைய நெருக்கம் அதிகமா இருக்கு, என்னுடைய சூழ்நிலை மிகவும் அதிகமா இருக்குது, நான் எதிர்கொள்ளுகிற எதிர்ப்புகள் கர்த்தாவே அதிகமா இருக்குதுன்னு சொல்லி யோசித்தாலும் கூட எண்ணத்தில் அவர்கள் மேற்கொள்ள கிருபையை தாரும். இந்த காலை வேளையில கர்த்தரே, இவங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீரே. கோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என்
வாழ்வை எல்லாம் சந்திப்பீராராதனை. வாய்களை திறந்து கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிக்க எனக்கு பலனை தார். என்னுடைய சூழ்நிலைகளையே எண்ணிக்கொண்டு இல்லாதபடி கர்த்தர் இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் எனக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். என்னோடு கூட இருக்கிறீர், எனக்குள் இருக்கிறீர், எனக்குள் வாசம் பண்ணுகிறீர், எனக்குள் உலாவுகிற தேவன் நீர். உயிருள்ள தேவன் கர்த்தாவே, என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் மேலானவர், என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் நீர் மேலானவர் என்பதை அறிக்கை செய்கின்ற தருணம். கர்த்தாவே, வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் உம்முடைய வார்த்தையில் உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன் சுவாமி. ஆராதனை 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 உமக்கே. இந்த நாள்ல நீங்க என்ன வார்த்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. ஒன்னே ஒன்று மட்டும், அவன் நெருப்புல போடும்போது 3 பேருக்கு கர்த்தர் வெளிப்படலை, அந்த தேவதூதன் தெரியல. ஆனால் யார் தூக்கி போட்டாங்களோ, உங்களுக்கு சொல்றேன், நீங்க சந்திக்கின்ற சவால்கள்ல ஒருவேளை நீங்க கர்த்தரை பார்க்காம இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையில மத்தி I did not see God அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சத்ருவானவனுக்கு தெரியும் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை உணர்ந்து கொண்டவர்களா இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை தியானிக்கும்படி உங்களை அழைக்கிறேன்.